நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வெறும் நூடுல்ஸ் மட்டும் நீங்கள் செய்து குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. வெஜிடபிள் போட்டு சமைக்கிறதுனால நல்ல செரிமானத்துக்கு துணையாக இருக்கும். அடிக்கடி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றதும் உடம்புக்கு நல்லதில்லை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் செய்யுங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வைக்கிறோங்க. இதுபோல் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். கறிவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிங்க. தேவையான காய்கறிகள்: கேரட் நல்லா பொடியாக நறுக்கிங்க, கேபேஜ் நறுக்கி வச்சுருக்கோம் பொடியாக, முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கியிருக்கோம், பீன்ஸ் நீட்டு வசமாக நறுக்கியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா சின்ன சின்னதாக நறுக்கிங்க. நூடுல்ஸில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி அதை அவிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகுளுந்தம் பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இரண்டையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ அந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்ல பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஓரளவு. வெங்காயம் ஓரளவு வெந்த உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறி இதோட போட்டு எல்லாம் மொத்தமாக வதக்குங்க. நறுக்கி வச்சிருக்க முட்டைக்கோஸை இப்போ சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இப்போ சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கிளறுங்க. நல்லா நல்லா வதங்கட்டும். காய்கறி எல்லாம் கொஞ்ச நேரம் அவியிற மாதிரி லோ சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும் காய்கறி எல்லாம். தேவையான அளவு கல் உப்பு பயன்படுத்திக்கிறீங்க. ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் வதங்கட்டும். நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிளறி விடுங்க. எல்லாம் ஒன்றா வதங்கட்டும். சிறிதளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க. சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு சுவையான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை போல் செய்து அசத்துங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.